வணக்கம் நண்பர்களே, பைனான்ஸ் A to Z தொடரின் டே 9ற்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த வீடியோவில் ஸ்பாட் ட்ரேடிங் என்றால் என்ன, பைனான்ஸில் முதல் coin வாங்குவது எப்படி என்பதை பார்த்தோம். ஆனால் coin வாங்கும் போது பைனான்ஸில் 3 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லிமிட் ஆர்டர். பல பிகினர்ஸ் இந்த மூன்றையும் புரிந்து கொள்ளாமல் தவறான ஆர்டர் வைத்து லாஸ் அடைகிறார்கள். இந்த வீடியோ முடியும் போது எந்த சூழ்நிலையில் எந்த ஆர்டரை பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் ஆர்டர் என்றால் என்ன என்று பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் பொருள் வாங்கும் போது ஆர்டர் செய்கிறீர்கள் அல்லவா? அதே போல் கிரிப்டோ மார்க்கெட்டில் coin வாங்கவும் விற்கவும் பைனான்ஸுக்கு நாம் கொடுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆர்டர். ஆனால் எல்லா ஆர்டர்களும் ஒரே மாதிரி இல்லை. அதனால் தான் மார்க்கெட் லிமிட், ஸ்டாப் லிமிட் என்று 3 வகைகள் இருக்கின்றன. மார்க்கெட் ஆர்டர் என்பது மிகவும் எளிமையானது. அந்த நேரத்தில் மார்க்கெட்டில் இருக்கும் விலைக்கே coin வாங்குவது அல்லது விற்பது. உதாரணமா, பிட்காயின் தற்போது $1,00,000 ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் வைத்து பை செய்தால் அந்த நேரத்தில் கிடைக்கும் சிறந்த விலைக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிவிடும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க ஒரு பழக்கடைக்கு செல்கிறீர்கள். ஆப்பிள் என்று $200 உள்ளது. சரி, இப்போதே வாங்குகிறேன் என்று வாங்கி விடுகிறீர்கள். இதுதான் மார்க்கெட் ஆர்டர். எப்போது பயன்படுத்தலாம்? உடனே வாங்க வேண்டும் என்றால் மார்க்கெட்டை தொடர்ந்து பார்க்க நேரம் இல்லை எனில். அடுத்து லிமிட் ஆர்டர். லிமிட் ஆர்டர் என்பது நீங்கள் விரும்பும் விலையை நீங்களே தேர்வு செய்வது. உதாரணம், பிட்காயின் தற்போது $1,00,000 ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் $95,000 வந்தால் மட்டுமே வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்போது லிமிட் ஆர்டரில் 95,000 என்று அமைக்கலாம். மார்க்கெட் அந்த விலைக்கு வந்தால் மட்டுமே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மொபைல் விலை $25,000 போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் 22,000 ஆன பிறகுதான் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறீர்கள். ஆஃபர் வரும் வரை காத்திருக்கிறீர்கள். இதுதான் லிமிட் ஆர்டர். அடுத்து ஸ்டாப் லிமிட் ஆர்டர். ஸ்டாப் லிமிட் ஆர்டர் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. இது முக்கியமான ரிஸ்கை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம், நீங்க பிட்காயினில் $1,00,000 வாங்கியுள்ளீர்கள். விலை 95,000 கீழே சென்றால் லாஸ் அதிகமாக வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள். அப்போது ஸ்டாப் பிரைஸ் மற்றும் லிமிட் பிரைஸ் அமைக்கலாம். அதனால் மார்க்கெட் அந்த அளவுக்கு வந்தால் உங்கள் ஆர்டர் செயல்படும். இது லாஸை கட்டுப்படுத்த உதவும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஸ்டாப் லிமிட் ஆர்டர் எல்லா நேரங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கே எக்ஸிக்யூட் ஆகும் என்று உத்தரவாதம் இல்லை. மார்க்கெட் மிக வேகமாக நகர்ந்தால் ஆர்டர் ஃபில் ஆகாமல் இருக்கவும் வாய்ப்புள்ளது. எந்த ஆர்டரை எப்போது பயன்படுத்த வேண்டும்? மார்க்கெட் ஆர்டர் உடனடியாக வாங்க அல்லது விற்க. லிமிட் ஆர்டர் நீங்கள் விரும்பும் விலைக்கு வாங்க அல்லது விற்க. ஸ்டாப் லிமிட் ஆர்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மற்றும் லாஸை கட்டுப்படுத்த. அடுத்ததா, எந்த ஆர்டரை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். மார்க்கெட் ஆர்டர் உடனடியாக வாங்க அல்லது விற்க. லிமிட் ஆர்டர் நீங்கள் விரும்பும் விலைக்கு வாங்க அல்லது விற்க. ஸ்டாப் லிமிட் ஆர்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மற்றும் லாஸை கட்டுப்படுத்த. பிகினர்ஸ் செய்யும் தவறுகள். புதியவர்கள் செய்யும் பொதுவான தவறுகள்: ஆர்டர் டைப் புரியாமல் பை செய்வது, பிரைஸ் பார்க்காமல் மார்க்கெட் ஆர்டர் பயன்படுத்துவது, ஸ்டாப் லிமிட் அமைக்காமல் பெரிய லாஸ் சந்திப்பது, பிராக்டிஸ் செய்யாமல் ரியல் மணியில் ரேட் செய்வது. ட்ரேடிங்கில் அவசரம் வேண்டாம். முதலில் ஆர்டர் டைப்ஸை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததா, ட்ரேடிங் ஆரம்பிக்கும் முன் சிறிய தொகையில் பிராக்டிஸ் செய்யுங்கள் அல்லது பேப்பர் அக்கவுண்டில் ரேட் செய்து பழகுங்கள். ஒவ்வொரு ஆர்டர் டைப்பையும் டெஸ்ட் செய்து பாருங்கள். மார்க்கெட்டை புரிந்து கொண்ட பிறகே பெரிய அமௌண்ட் பயன்படுத்துங்கள். இன்றைய வீடியோவில் மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லிமிட் ஆர்டர் ஆகிய 3ஐயும் முழுமையாக பார்த்தோம். இனி பைனான்ஸில் ட்ரேட் செய்யும் போது எந்த ஆர்டர் டைப் தேர்வு செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்த டே 10 வீடியோவில் ஹேண்டில் ஸ்டிக் சார்ட் என்றால் என்ன, கிரீன் ஹேண்டில், ரெட் ஹேண்டில், வீக் பாடி ஆகியவற்றை எப்படி படிப்பது என்பதை மிகவும் எளிமையாக தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். 30 நாள் பைனான்ஸ் A to Z தொடரை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.